ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் கையில் போயாச்சுங்க. டே 2லேருந்து எல்லாமே ஃபுல்லாக பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்துருக்கு. ஸோ இனிமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இனிமேட்டு ஹேட்டர்ஸால் இந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்திட முடியாது. ஸோ அன்ஸ்டாப்பபிள் கலெக்ஷன் இனிமேட்டு தான் வரப்போகுது. குறிப்பாக ஹிந்தி பெல்ட்லேருந்து ஹிந்தியில் நல்லாவே பிக்கப் ஆகிருக்குங்க. ஸோ தலைவர் வந்து பார்த்தினாக்கா அவர் செகண்ட் கியர்லேருந்து இப்போ அடுத்த கியருக்கு மாதிரி அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று ஹிந்தி வெர்ஷன் மட்டும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 6.25 கோடி வரைக்கும் இந்த படம் வசூல் செஞ்சுருக்கும் மினிமமாக அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஹிந்தியில் நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து நேற்று வந்து ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க தேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இந்த படத்தோடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இன்றைக்கி லாஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 10,000 டிக்கெட் மேலே ஹிந்தி வெர்ஷனில் இந்த படம் வந்து டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த படம் வந்து மக்கள் வந்து விரும்பலை, படம் வந்து சரியாக ஓடலன்னு சொல்கிற வந்து பைத்தியக்காரத்தெல்லாம் அவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறது வந்து டைம் வேஸ்ட்டு தான். ஸோ ஹிந்தியில் லாஸ்ட்டு 1 மணி நேரத்தில் 10,000 டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே வந்து ஒரு 10,000 டிக்கெட் ஒரு படம் தமிழ் படத்துக்கு புக்கிங் ஆகுதுனாலே அந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸுக்கு வந்தாச்சு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ ஹேட்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த படம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 8.15 மில்லியனுக்கு மேலே வசூலை பெற்றிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லியோ படத்தை விட அதிகம். லியோ படம் வந்து ஓவர்சீஸில் வந்து ஒரு பெரிய வசூல் பெற்றிருந்தது, அதை நம்ம மறுக்க முடியாது. அதை தாண்டி இந்த படம் பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சாதனை. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் அதிகனால ஸோ ஒரு 300லேருந்து 400 காட்சிகள் இன்றைக்கி வந்து அதிகப்படுத்திருக்கிறதாக தகவல் வருதுங்க. ஸோ வார்ட்டு வந்து ஊற்றிக்கிச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து இனிமேட்டு வார்ட்டு வச்சுருந்தாக்கா இந்த வீக்கெண்டில் ஒன்றுமே நம்மளால் சம்பாதிக்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம தலைவருக்காக நம்ம சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300லேருந்து 400 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து ஷோஸ் மேலே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க டிமாண்ட் காரணத்தினால் மட்டுமே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டம் கண்டுடுச்சு அப்படின்றத நம்ம தாராளமாக நம்ம ஒத்துக்கலாம். ஸோ இனிமேட்டு வந்து அங்கே மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்சீஸ்லையும் கலக்கிட்டார், ஹிந்தியில் வந்து அழகாக பிடிச்சிட்டார். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.